அன்பு நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான சில சிந்தனைகள். நாம் புதிதாக ஒரு ஊருக்கு செல்கின்ற பொழுது அந்த ஊருக்கு எப்படி செல்வது என்று வழிகாட்டுகின்ற பலகைகளை நாம் பார்த்திருப்போம். திசை காட்டி அல்லது கை காட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த பலகைகள் நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று சேர்வதற்கு நமக்கு உதவி செய்கின்றன. அதுபோல நாம் சாலைகளில் பயணிக்கின்ற பொழுதும் வாகனங்களை நாமே ஓட்டிக்கொண்டு போகின்ற பொழுது சாலையின் 2 பக்கங்களிலும் இருக்கின்ற அடையாளங்கள் நமக்கு மிக்க அவசியமான அடையாளங்கள். நாம் எப்படி செல்ல வேண்டும்? இடது பக்கமாக சாலை திரும்புகின்றதா அல்லது வலது பக்கமாக திரும்புகின்றதா? முன்னால் இருக்கின்ற சாலையின் தன்மை எப்படிப்பட்டது? குறுகலான பாதையா என்பதை பற்றியெல்லாம் நமக்கு எச்சரிக்கின்ற தகவல்களையும் அது கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த பலகைகள் இல்லை என்றால், இந்த திசை காட்டிகள் இல்லை என்றால், இந்த போக்குவரத்து சின்னங்கள் சாலைகளில் இல்லை என்றால் நாம் நிச்சயமாக பாதுகாப்பாக பத்திரமாக நாம் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லவே முடியாது. சாலைகளில் நாம் பார்க்கின்ற வழிகாட்டி பலகைகள் போலவே வாழ்விலும் பல வழிகாட்டி பலகைகளை நாம் சந்திக்கின்றோம். இப்படிப்பட்ட வாழ்வின் வழிகாட்டிகளை, திசை காட்டிகளை பற்றித்தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். முதல் வாசகத்திலே சிறுவன் சாமுவேலை கடவுள் அழைக்கின்ற காட்சியை நாம் வாசிக்கின்றோம். சிறுவன் ஏலியின் வழிகாட்டுதலிலே ஆலய பணி செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் இரவு தூங்குகின்ற பொழுது கடவுள் சாமுவேல் என்று அழைக்க, சாமுவேல் ஏலிதான் தன்னை அழைக்கின்றார் என்று சொல்லி அவரிடம் இதோ அடியேன் என்று சொல்லுகின்றார். அந்த காட்சிகள் நமக்கு தெரியும். முதலில் அவனை விரட்டி விடுகின்ற ஏலி 2 முறை 3 முறை இந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுது புரிந்து கொள்கின்றார், சிறுவனை கடவுள் அழைக்கின்றார் என்று. அழைப்பது கடவுள் என்று அறியாத சாமுவேலுக்கு ஏலி வழிகாட்டுகின்றார். மீண்டும் அவர் உன்னை அழைக்கின்ற பொழுது, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்ற அருமையான அந்த சொற்களை ஏலி உச்சரிக்கின்றார். அதுபோலவே இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களோடு யோர்தான் நதிக்கரையில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்தவுடன் யோவான் தன் சீடர்களை பார்த்து இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகின்றார். தன்னுடைய சீடர்கள் இனி இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று யோவான் விரும்புகின்றார். இதில் தான் யோவானின் தலை சிறந்த அந்த பண்பு நமக்கு புலனாகிறது. உண்மையின் நிறைவு எங்கிருக்கின்றதோ அதை நோக்கி திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களுக்கு வழிகாட்டுகின்றார். முதல் வாசகத்தில் நாம் சந்திக்கின்ற ஏலியும், நற்செய்தி வாசகத்தில் நாம் சந்திக்கின்ற திருமுழுக்கு யோவானும் திசை காட்டிகள், வாழ்வின் வழிகாட்டிகள். இன்றைய வாசக பகுதிகளின் அடிப்படையிலே 2 சிந்தனைகளை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். முதலாவதாக, நாம் யாவருக்கும் வழிகாட்டுதல் தேவைப்படுகின்றது. இரண்டாவதாக, நாமே மற்றவர்களுக்கு திசை காட்டிகளாக, வழிகாட்டிகளாக இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்பது. வாழ்வின் ஒவ்வொரு வளர்ச்சி பருவத்திலும் நமக்கு வழிகாட்டுதல் தேவை. அது சிறு வயதிலிருந்தே மாணவர்களாக, இளைஞர்களாக என்ன கல்வி கற்பது, என்ன வேலையை தேடுவது, எந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு வழிகாட்டுதல் அவசியம் தேவைப்படுகின்றது. அத்தோடு நமக்கு முன் பாதைகள் 2ஆக பிரிக்கின்ற பொழுது
எந்த திசையில் செல்வது? வாழ்க்கை பாதை பனிமூட்டமாகி கண்ணுக்கு எதுவும் புலப்படாத தருணங்களில் நமக்கு முன் ஒரு வாகனம், ஒரு ஒளி விளக்கு சென்று கொண்டிருக்காதா? அதை நாம் பின்பற்றலாமே என்று எண்ணிய தருணங்கள். இப்படியாக வாழ்க்கையின் பல நேரங்களில் பல தருணங்களில் வழிகாட்டிகளை நாம் தேடி இருக்கின்றோம். வழிகாட்டிகளின் அவசியத்தை நாம் உணர்ந்தும் இருக்கின்றோம். இன்று உலகில் நேரிய வழிகாட்டுதல் இல்லாததால் தடம் புரண்டு போகின்ற இளைஞர்களை, மாணவர்களை நாம் பார்க்கின்றோம். சரியான வழிகாட்டுதல் இல்லாததால் குடும்பங்களிலே, இளம் தம்பதியர் மத்தியிலே உறவுகள் தளர்ச்சி கண்டு குடும்பங்கள் சிதைந்து போவதை நாம் பார்க்கின்றோம். நாம் எல்லோருக்கும் ஒரு காலகட்டத்திலே உதவி தேவை, வழிகாட்டுதல் தேவை என்பதை புரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் அந்தந்த நேரங்களிலே நமக்கு கடவுள் கொடுக்கின்ற அந்த வழிகாட்டி எச்சரிக்கைகளை நாம் பார்த்திருப்போம், புரிந்திருப்போம். சீரிய வழிகாட்டுதல் இல்லாததால் சிதைந்து போகின்ற சமூகங்களையும் நாம் பார்க்கின்றோம். தங்களுக்கென வகுக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நாடுகளும் தடம் புரள்வதை நாம் பார்க்கின்றோம். சமூகங்கள், நாடுகள் தடம் புரளுகின்ற போது நாம் ஒன்றை சொல்ல கேட்டிருக்கின்றோம். இனி ஒரு காந்தி பிறக்க வேண்டும், இனி ஒரு புத்தர் அவதரித்து வர வேண்டும். நமது மொழியில் சொல்வதென்றால் ஒரு இறைவாக்கினர் மீண்டும் தோன்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் அது தேவையா? இனி ஒரு புத்தர் தேவையா? காந்தி தேவையா? இறைவாக்கினர் தேவையா? நீங்கள்தான் காந்தி, நீங்கள்தான் புத்தர், நீங்கள்தான் இறைவாக்கினர், நீங்கள்தான் வழிகாட்டிகள். இந்த உலகுக்கு, மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, முதியவர்களுக்கு திசை காட்டுகின்ற ஒரு பணியினை நீங்கள் செய்ய வேண்டிய, நான் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது என்பதைத்தான் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டும். பிரேசில் நாட்டில் உள்ள ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் பவுலோ கொய்லோ என்பவர். பவுலோ கொய்லோ பல நூல்களை எழுதியிருக்கின்றார். அவருடைய நாவல்கள், புதினங்கள் உலகமெங்கும் மக்கள் விரும்பி படிக்கின்றவை. ஆல்கமிஸ்ட், த ஃபிஃப்த் மவுண்டன் என்ற பல புத்தகங்களை, நூல்களை அவர் எழுதியிருக்கின்றார். அதில் ஒன்று வெரோனிகா டிசைட்ஸ் டு டை என்ற ஒரு புத்தகம். வெரோனிகா சாவதற்கு தீர்மானித்து விட்டாள் என்பது அந்த புத்தகத்தின் தலைப்பு. இவருடைய புத்தகங்கள் பல அரிய செய்திகளை நமக்கு சொல்லும். இந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகின்ற ஒரு செய்தி, be a fountain that overflows, not like a cistern that merely contains என்ற ஒரு வாக்கியம் வரும். அதாவது நீங்கள் வழிந்தோடுகின்ற, பொங்கி வழிகின்ற ஒரு நீரோடையைப் போல இருக்க வேண்டும். நீரை தேக்கி வைத்திருக்கின்ற ஒரு நீர்த்தொட்டி போல அல்ல என்று சொல்வார். பொங்கி வழிகின்ற நீரோடை அது எல்லோரையும் சென்று சேர்க்கின்றது. அது தன்னில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அது கொடுத்து மகிழ்கின்றது. ஆனால் இந்த நீர்த்தொட்டி தண்ணீரை அது பெற்றுக்கொள்ளுகின்றது, வைத்துக் கொள்கின்றது. நாம் பெற்றுக்கொண்டு வைத்துக் கொள்வதற்காக அல்ல, பெற்றுக்கொண்டதை நிறைந்து அந்த நிறைவிலிருந்து மற்றவர்களுக்கு அளிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதைத்தான் பவுலோ கொய்லோ அழகாக இப்படி சொல்லுகின்றார். மக்களை வழிநடத்துகின்ற தலைவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு வாக்கியம் நாம் கேள்விப்பட்ட வாக்கியம், A good leader is one who knows the way, he shows the way and he goes the way. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். நினைவுபடுத்திக் கொள்வோம். நான் வழிகாட்ட வேண்டும் என்றால் எனக்கு செல்ல வேண்டிய பாதை தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்த அந்த பாதையை, அந்த சீரிய பாதையை நான் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். இனி மற்றவர்களுக்கு
திசை காட்டுவது மட்டும் அல்ல, அந்த திசையில் நானும் பயணிக்க வேண்டும். உங்களுக்கு இந்த பாதை, நான் இன்னொரு பாதையிலே பயணிக்கின்றேன் என்பது நல்ல வழிகாட்டியே அல்ல என்பது நமக்கு தெரியும். இனி வழிகாட்டுகின்ற மனிதர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு பதிலாக உண்மையை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையின் பாதையை கண்டுபிடிப்பதுதான் நமது தேடல். அந்த உண்மையின் பாதையை எடுத்துச் சொல்லுவதுதான், அந்த பாதைக்கான திசை காட்டுவதுதான் நமது பணி. அந்த பாதையில் உடன் பயணிப்பதுதான் நமது இலக்கு. பழைய ஏற்பாட்டு ஏலியும் திருமுழுக்கு யோவானும் உண்மையின் பாதையை கண்டவர்கள். கண்ட அந்த உண்மையின் பாதைக்கு திசை காட்டியவர்கள். நாமும் திசை காட்டும் மனிதர்களின் உண்மையை ஏற்றுக்கொள்ளுவோம். திசை காட்டும் மனிதர்களாக மாற்றம் பெறுவோம். நன்றி.